அனைவருக்கும் வணக்கம். மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி. இன்றைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதாங்கங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகைப்படும். அவை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்ஷா, 2வது கல்பா, 3வது ஜோதிஷா, 4வது வியாகரன், 5வது நிருகத், 6வது சாந்தா. இதை பத்தி அதற்கான விளக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். 40வது கேள்வி, சிக்ஷா என்பது எதை குறிக்கும்? இந்த சிக்ஷா என்பது எதை குறிக்கும்? வேதாங்கத்துல முதல்ல இருக்கிறது. இந்த சிக்ஷா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உச்சரிப்பு கலை. இந்த உச்சரிப்பு கலை தான் சிக்ஷா என்று அழைக்கப்படுகிறது. 41வது கேள்வி, சடங்குகளை பற்றியது எது? சடங்குகளை பற்றி கூறும் அந்த வேதாகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்பா 2வது. சிக்ஷா என்பது முதல்ல வரும், கல்பா என்பது 2வது வரும். இந்த கல்பா என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சடங்குகளை பற்றியது. அடுத்து 42வது கேள்வி, வியாக்கரணம். இந்த வியாக்கரணம் என்பது வேதாங்கங்களில் எந்த இதுல வருது? எந்த அம்சத்தை குறிக்கிறது? வியாக்கரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம். குறிப்பா எந்த இலக்கணம்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத இலக்கணம், சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை தான் இந்த வியாக்கரணம் என்பது குறிக்கிறது. அடுத்தது 43வது கேள்வி, நிருக்தா என்பது எதை குறிக்கிறது? இந்த நிருக்தா என்பது எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சொல் ஆராய்ச்சி. இதை பற்றி குறிப்பதுதான் நிருக்தா. அடுத்தது 44வது, சாந்தஸ் என்பது, அதாவது சந்தஸ் என்பது எதை குறிக்கிறது? அதாவது சாந்தஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாந்தஸ் என்பது பாட்டு அமைப்பு. இந்த பாட்டு அமைப்பு அப்படி இல்லைன்னா அளவைகள், இதை குறிக்கிறது தான் சாந்தா. அடுத்தது 45, ஜோதிஷ், அதாவது ஜோதிஷா. அப்ப ஜோதிடம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வானவியல். இந்த இதைதான் குறிக்கிறது, வானவியல். அந்த பழைய காலத்துல வானவியலை வச்சு ஜோதிடம் கணிச்சாங்களா, அதை பத்தி சொல்லுகிறதா ஜோதிஷ் அல்லது ஜோதிஷா. அடுத்து 46வது கேள்வி, மௌரியர்களை பற்றி தகவல்களை வழங்கும் புராணம் எது? 46வது கேள்வி, மௌரியர்களை பற்றி தகவல்களை வழங்கும் புராணம் எது? இந்த மௌரியர்களை பற்றி தகவல்களை வழங்கும் புராணம் எதுன்னு பாத்தீங்கன்னா வாயு புராணம் மற்றும் விஷ்ணு புராணம். ஏற்கனவே 11ஆம் வகுப்பு புத்தகத்துல புராணங்கள் நம்ப முடியாத இலக்கிய சான்றுகள். அதனால மௌரியர்களை பற்றி தகவல்களை வழங்கும் புராணம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வாயு புராணமும் விஷ்ணு புராணமும். அடுத்து 47வது கேள்வி, முதல் சந்திரகுப்தர், அதாவது முதலாம் சந்திரகுப்தர், குப்த வம்சத்துல ஒரு 3வது அரசரா வருவாரு, முதல் சந்திரகுப்தர். அவரை பற்றி கூறும் புராணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அவரை பற்றி வாயு புராணம் கூறுகிறது. 48வது கேள்வி, பௌத்த இலக்கியங்களில் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது எது? எது மிக ஒரு பௌத்த இலக்கியங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது புத்தருடைய ஜாதக கதைகள், முற்பிறவி கதைகளை பற்றி கூறுவது. இந்த ஜாதக கதைகள் தான் அஜந்தாவுல ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. புத்தரின் வாழ்க்கை முறையை பற்றி கூறும் கதைகள், ஜாதக கதைகள். அடுத்து 49வது கேள்வி, புத்த சமய இலக்கியங்கள் 3 வகைகள் ஆகும். அவை டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இங்க பீடகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனா அவை திரிபீடகங்கள் என்று அழைக்கப்படும். அதாவது 3 கூடைகள் என்று அழைக்கப்படும். ஒன்னு வினய பீடகம், 2வது சுத்த பீடகம், 3வது அபிதம்ம பீடகம். அதாவது புத்த சமய இலக்கியங்கள் 3 வகை, அவை பீடங்கள். இவைதான் புத்த சமய புனித நூலும் இதான் வரும். அடுத்த 50வது கேள்வி, சுத்த பீடகம் யாருடைய உபதேசங்களை உள்ளடக்கியது? இந்த சுத்த பீடகத்துல யாருடைய உபதேசம் இருக்குது? இதுதான் புத்த சமய புனித நூல்ல. அப்போ அது புத்தருடைய உபதேசங்கள் தான் அதுல இருக்குது. அடுத்து 51வது கேள்வி, வினய பீடகம் குறிக்கும் பொருள் என்ன? இந்த வினய பீடகம் என்ன பொருளை குறைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவிகளுக்கான ஒழுங்குமுறை. புத்தரை பின்பற்றிய அந்த துறவிகளுக்கான ஒழுங்குமுறை இந்த வினய பீடகத்துல தொகுக்கப்பட்டுள்ளது. 52வது கேள்வி, அபிதம்ம பீடகம் எதை குறிக்கிறது? இந்த அபிதம்ம பீடகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க போது அது புத்தரின் தத்துவங்களை பற்றி குறிப்பதுதான் அபிதம்ம பீடம். அடுத்த 3வது கேள்வி, புத்த சமய நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? இந்த புத்த சமய நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாலி மொழியில புத்த சமய நூல்கள் பெரும்பாலும் எழுதப்பட்டன. திரிபீடகங்கள் கூட பாலி மொழியில் தான் எழுதப்பட்டுள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹீனயானத்துக்கு பிறகுதான் ஹீனயானத்துக்கு அப்புறம் மகாயானம். அந்த மகாயானம் காலத்துலதான் புத்த சமய நூல்கள் சமஸ்கிருத மொழியில தோன்ற ஆரம்பிச்சிச்சு.
ஆரம்ப காலத்துல எல்லா புத்த சமய நூல்களும் பாலி மொழியில் தான் எழுதப்பட்டன. அடுத்து 54வது கேள்வி. பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த நூல்களில் மிகச் சிறந்தது எது? எந்த நூல் மிகச் சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா மிலிந்த பனா. இந்த மிலிந்த பனா என்பது பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த சமய நூல். இது யார் எழுதுனான்ட்டு பார்க்கலாம். 55வது கேள்வி. மிலிந்த பனா என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த நூலை எழுதினவர் நாகார்ஜுனர். இது என்ன நூலுன்னு பாத்தீங்கன்னா இந்தோ கிரேக்க அரசர் முதலாம் மினாண்டர் மற்றும் நாகார்ஜுனர் இடையேயான அந்த உரையாடல் தான் இந்த மிலிந்த பனா என்ற நூல். அடுத்த 56வது கேள்வி. புத்தரின் பிறப்பிடம் பற்றிய தகவல் தரும் நூல் எது? புத்தருடைய பிறப்பிடம் பற்றி, அதாவது பிறப்பு பற்றிய தகவல்களை தரும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜாதக கதைகள். புத்தருடைய முற்புதவி கதைகள், பல பிறப்பு கதைகள் அனைத்தையும் கூறுவது எது? ஜாதக கதைகள். இந்த ஜாதக கதைகள் தான் ஓவிய வடிவில் அஜந்தா குகைகள்ல வரையப்பட்டுள்ளது. அடுத்த 57வது கேள்வி. தமிழில் புத்த இலக்கியமாக உள்ள நூல் எது? எந்த நூல் தமிழ்ல புத்த இலக்கியம் நூல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுன்னா மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ்ல சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. இந்த இதுல புத்த சமய நூலாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை. அடுத்து 58வது கேள்வி. முனிவர்கள் ஏற்ற வேண்டிய வேத பகுதி எது? இந்த முனிவர்கள் ஏற்ற வேண்டிய வேத பகுதி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது வேத கால இலக்கியங்கள்ல வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரண்யங்கள். இந்த ஆரண்யங்கள் என்பதுக்கு காட்டு பாடல்கள் என்ற வேறு பெயரும் உண்டு. வாழ்க்கையை துறந்து முனிவர்கள் ஏற்ற வேண்டிய கடமை பகுதி பற்றி கூறுகிறது. அடுத்து இன்றைய முதல் கேள்வி. தமிழில் எழுதப்பட்ட முதல் சமண சமய காப்பியம் எது? எந்த சமண சமய காப்பியம் முதல்ல தமிழ்ல எழுதப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இதை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். இவர் தான் இந்த நூலை எழுதினது, இளங்கோவடிகள். அடுத்து 2வது கேள்வி. சந்திரகுப்த மௌரியர் மௌரிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவிட்ட சந்திரகுப்த மௌரியரின் பூர்வீகத்தை விவரிக்கும் சமண நூல் எது? அவர் சமண சமயத்தை தான் சார்ந்தவர். சந்திரகுப்த மௌரியவர் கடைசியில துறவரம் பூண்டிருப்பாரு. இவரை பற்றி விவரிக்கும் சமண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிசிஷ்ட பருவான் என்ற நூல். 3வது கேள்வி. சாணக்கியர் எழுதிய அரசியல் நூல் எது? யாரு? சாணக்கியர் தான் கௌட்டில்யர், அதாவது விஷ்ணு கோப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் சந்திரகுப்த மௌரியரின் பிரதம அமைச்சர். இவர் எழுதிய அரசியல் சார்ந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். இது 1905ஆம் ஆண்டு ஷாமா சாஸ்திரி என்பவர் தான் கண்டுபிடித்து இது பண்றாரு. அடுத்து 4வது கேள்வி. சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சியை நாடகமாக கூறும் நூல் எது? இந்த நாடக நூல் அப்படின்னு பார்க்கும்போது எதுன்னு பாத்தீங்கன்னா விசாகதத்தர் எழுதிய இந்த முத்ரா ராட்சசம் என்ற நூல். இது குப்தர் காலத்துல தான் எழுதியிருப்பாரு. ஆனா சந்திரகுப்த மௌரியரை பற்றிய தகவல்கள், அவர் எவ்வாறு அரியணை ஏறினார் என்பது போன்ற தகவல்கள் இந்த முத்ரா ராட்சசம் என்ற நூல்ல தான் காணப்படுகிறது. எவ்வாறு ஆட்சி பீடம் ஏறினார் என்பதை விளக்கும் நூல். இன்னொரு நூலும் இந்த விசாகதத்தர் என்பவர் எழுதியிருப்பாரு. என்னன்னா தேவி சந்திரகுப்தம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு. அடுத்து 5வது கேள்வி. ஹர்ஷசரிதம். இந்த ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் அவருடைய பிரதம அமைச்சர்மார் இருந்த பாணர் அல்லது பாணப்பட்டர். இவர் தான் இந்த ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதினாரு. பாணர் எழுதிய இன்னொரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா காதம்பரி என்ற இன்னொரு நூலையும் பாணர் எழுதியிருப்பாரு. அப்போ பாணர் 2 நூலை எழுதியிருக்கிறார். ஒன்னு ஹர்ஷசரிதம், இன்னொன்னு காதம்பரி. அடுத்து 6வது கேள்வி. பதஞ்சலி எழுதிய நூல் எது? இந்த பதஞ்சலி எழுதிய நூல் அப்படின்னு பார்க்கும்போது அது மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் பதஞ்சலி முனிவர். இவர் தான் மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதினாரு. அடுத்து 7வது கேள்வி. விக்ரமங்க தேவசரிதம். இந்த விக்ரமங்க தேவசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்னா பில்கனார். இந்த பில்கனார் என்பவர் தான் விக்ரமாங்க தேவசரிதம் என்ற நூலை எழுதினவர். இவர் என்னன்னா 6ஆம் விக்ரமாதித்யனின் வரலாற்றை பற்றி கூறும் நூல் தான் இந்த விக்ரம தேவ சரிதம். இதை எழுதினவர் பில்கனார்.
அடுத்து 8வது கேள்வி, ராஜதரங்கிணி என்பது என்ன வகை நூல்? இந்த ராஜதரங்கிணி என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து காஷ்மீரின் வரலாற்றை கூறும் நூல். இதை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்ஹானார் என்பவர் தான் வந்து இந்த காஷ்மீரின் வரலாற்று நூலான ராஜதரங்கிணியை எழுதினவர். இது வந்து காஷ்மீரின் வரலாற்று நூல். அடுத்து 9வது கேள்வி, குமார பாலசரிதம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசிம்மர் என்பவர் தான் வந்து குமார பாலசரிதம் என்ற நூலை எழுதியவர். 10வது கேள்வி, சமஸ்கிருதத்தில் சகுந்தலம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? நாடக நூல் தான் வந்து சாகுந்தலம். இதை எழுதியவர் யார்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படும் காளிதாசர் தான் வந்து இந்த சாகுந்தலம் என்ற நூலை இயற்றியவர். அடுத்து 11வது கேள்வி, காளிதாசரின் என்ன நூல் ஒரு தூது, அதாவது தூதுக்கு இது கிடையாது, தூது நூல், அதாவது பாடல்கள் மாதிரியான நூல். இந்த தூது நூல் அதுலயே இருக்குது பாருங்க, மேக தூது நூல், ரிது சம்ஹாரம், இவை இரண்டுமே வந்து என்ன பாடல் சார்ந்த நூல். அப்ப தூது நூல்னு கேட்டா அது வந்து மேக தூதம். அடுத்து 12வது கேள்வி, மாளவிகாகினி மித்திரம் ஒரு டேஷ் நூலாகும். இது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா விக்ரம தேவ ஊர்வசியம் அப்படின்றது ரெண்டுமே வந்து நாடக நூல். மாளவிகாகினி மித்திரம் மற்றும் விக்ரமங்க தேவ ஊர்வசியம் இவை இரண்டும் வந்து எந்த நூல்னு பாத்தீங்கன்னா நாடக நூல். அடுத்து 13வது கேள்வி, ரகு வம்சம் மற்றும் குமார சம்பவம் இவை இரண்டும் ஆகியவை எவ்வகை நூல்கள்? இவை இரண்டும் எந்த வகையான நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவை வந்து காப்பிய நூல்கள். ரகுவம்சம் மற்றும் குமார சம்பவம் இவை இரண்டும் காப்பிய நூல்கள். அடுத்து 14வது கேள்வி, கௌடவாகு, இந்த கௌடவாகு என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கௌடவாகு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாக்பதி. இந்த வாக்பதி எழுதின நூல் பேர் தான் வந்து கௌடவாகு. நம்ம இது வந்து புதுசா இருக்குது, இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். கௌடவாகு என்ற நூலை எழுதியவர் வாக்பதி. கீழ் காண்பவர்களில் யார் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியதில்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சாணக்கியர், கௌட்டில்யர், விஷ்ணுகுப்தர். இது 3 பேரும் வந்து சாணக்கியரோட பேரை தான் குறிக்கும். சாணக்கியர், கௌட்டில்யர், விஷ்ணுகுப்தர். இதுல அவருடைய அரசர் தான் வந்து சந்திரகுப்தர். அவர் தான் வந்து இந்த நூலை எழுதவில்லை கீழ்கண்ட ஆப்ஷன்கள்ல. அடுத்து இந்த இதுல வந்து முதல் கேள்வி, குப்தர் காலத்திற்கு முன் கல்வெட்டுகள் பெரும்பாலும் எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தன? குப்தர் காலத்துக்கு முன்பாக எல்லா கல்வெட்டுமே வந்து என்ன இது, அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா மௌரிய பேரரசு. இவங்களுடைய கல்வெட்டு வந்து பெரும்பாலும் என்ன இதுல தான் இருந்துச்சு. குப்தருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிராகிருதம் இந்த மொழியில தான் இருந்துச்சு. அதே நேரத்துல சமண இலக்கியங்கள் பெரும்பாலும் பிராகிருத மொழியில் தான் வந்து எழுதப்பட்டன. பிராகிருத ஹர்த்த மகதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல புத்த சமய நூல்கள் வந்து பெரும்பாலும் பாலி மொழியில் தான் வந்து எழுதப்பட்டன. அந்த ஹீனயானம் மகாயானம் என்று இரண்டாக பிரியும் கனிஷ்கர் காலத்துல. அந்த கனிஷ்கர் காலத்துக்கு பின்புதான் வந்து புத்த சமய நூல்கள் வந்து சமஸ்கிருத மொழிக்கு மாறும். அதே மாதிரி குப்தர் காலத்துக்கு முன்பாக பிராகிருதம் தான் வந்து இந்த ஆட்சி மொழியாக இருக்கும். குப்தர் காலத்துல வந்து சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாகிவிடும். அடுத்து 2வது கேள்வி, குப்தர் காலத்திற்கு பின் கல்வெட்டுகள் பெரும்பாலும் எந்த மொழியில் எழுதப்பட்டன? எந்த மொழியில எழுதியிருக்கிறாங்க கல்வெட்டுகள்? அப்போ நம்ம கிளியரா சொல்லலாம் சமஸ்கிருதம். அடுத்து 3வது கேள்வி, இந்திய கல்வெட்டுகளில் முதன்மையான கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு முதல்ல கிடைக்குது, அசோகரது. அடுத்தது 4வது கேள்வி, அசோகரின் பிறப்பிடம் பற்றி கூறும் கல்வெட்டு எது? அசோகரோட பிறப்பிடம் பற்றி கூறும் கல்வெட்டு எதுனா ருமிண்டி கல்வெட்டு. அவருடைய கல்வெட்டு நிறைய இருக்குது. அது பிறப்பிடம் பற்றி கூறும் கல்வெட்டு வந்து ருமிண்டி கல்வெட்டு. மாஸ்கி, பப்ரு, பராபர், ருமிண்டி, ஜுனாகட் அப்படின்ட்டு நிறைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அசோகருடைய பெரும்பாலும் கல்வெட்டு வந்து இந்த பிராமி இந்த மொழிகள்ல தான் இருக்குது. அதை முதல்ல படிச்சு பொருள் அறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் தான் வந்து அதற்கான பொருளை வந்து கண்டுபிடிச்சாரு, அதற்கான மீனிங். அசோகருடைய கல்வெட்டு வந்து வடமேற்கு பகுதிகளில் வந்து கரோஸ்ட்ரி என்ற எழுத்து முறையில் தான் வந்து காணப்பட்டது. அடுத்த 5வது கேள்வி, கலிங்க போருக்கு பின் காரவேலனை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? கலிங்க போருக்கு பின்பு காரவேலன்ற ஒரு மன்னர் இருக்காரு, அவரை பத்தி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அதிகும்பா கல்வெட்டு.
அதே நேரத்துல இந்த கிமு 261 வந்து கலிங்க போர் நடைபெற்றிருக்கும். இது மௌரிய பேரரசுக்கும் இந்த ஒரிசா என்று அழைக்கப்படும் கிழக்கு கடற்கரை பகுதியை சார்ந்த கலிங்க நாட்டிற்கும் இடையே நடைபெறும். அதுல வந்து அனந்த பத்மநாபன் என்ற மன்னரை வந்து அசோகர் வந்து தோற்கடித்திருப்பாரு. இதுல பெரும்பாலான உயிர்கள் இறந்ததன் காரணமாக அந்த போரை கண்டு மனம் வருந்திய அசோகர் போர் செய்வதை கைவிட்டார். அதாவது திக் விஜயம், போர் செய்வதை கைவிட்டு தர்ம விஜயம் அப்படின்றத மேற்கொள்ள ஆரம்பித்தார். அதற்கு உறுதுணையாக இருந்த புத்த தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உபகுப்தர். இது போன பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. அசோகரை புத்த சமயத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா அப்போ உபகுப்தர். அதெல்லாம் வந்து நம்ம நோட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த 6வது கேள்வி, சமுத்திரகுப்தரின் பெருமையை விவரிக்கும் கல்வெட்டு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. தற்சமயம் இந்த அலகாபாத் என்ற பெயர் வந்து மாற்றப்பட்டுள்ளது. அது என்ன பெயர் அப்படின்ட்டு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு தற்போது பெயர் மாற்றப்பட்டுள்ளது, அலகாபாத் என்ற நகரம். அடுத்து 7வது கேள்வி, 2ஆம் புலிகேசியின் பெருமை மற்றும் வீரத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா ஹைஹோலே கல்வெட்டு. இந்த ஹைஹோலே கல்வெட்டு என்பவர் யார் வடிவமைச்சா பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சரான ரவி கீர்த்தி என்பவர் தான் வந்து இந்த ஹைஹோலே கல்வெட்டை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து 8வது கேள்வி, யசோதவர்மன் பெருமையை பற்றி கூறும் கல்வெட்டு எது? இந்த யசோதவர்மன் என்ப மன்னரின் பெருமையை பற்றி கூறும் கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டு. இது குஜராத் அருகில் இருக்கிற கல்வெட்டு. 9வது கேள்வி, 2ஆம் குமாரகுப்தரின் புகழை பதிவு செய்த கல்வெட்டு எது? 2ஆம் குமாரகுப்தர் இவருடைய புகழை வந்து பரப்பும் அந்த கல்வெட்டு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்டசோர் கல்வெட்டு. இந்த மாண்டசோர் கல்வெட்டு தான் வந்து இது. இந்த அலகாபாத் கல்வெட்டு ஏற்கனவே கேட்டேன், கமெண்ட் பண்ண சொல்லி. அதுக்கு வந்து என்னன்னா பிரயாகை கல்வெட்டு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அலகாபாத் என்ற நகரம் இப்போ பிரயாகை என்று மாற்றப்பட்டுள்ளது. அடுத்து 10வது கேள்வி, ஸ்கந்தகுப்தரின் இவர் தான் வந்து அந்த ஹீனர்களுடைய படையெடுப்பை எல்லாம் வந்து குப்தர் காலத்துல தடுத்திருப்பாரு. ஸ்கந்தகுப்தரின் புகழை கூறும் கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரின் புகழை கூறுகிறது அப்படின்னு பார்த்தா பிடாரி தூண் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தூண் மற்றும் அதனுடைய அரசர்களை வந்து பொறுத்துக அப்படின்றது வந்து 2019 பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. அனலைசிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினும் கல்வெட்டுக்கு உண்டான மன்னர்கள் பெயரும் பொறுத்துக என்ற ஆப்ஷன்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த கல்வெட்டுகளை நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது இருக்கு. அடுத்து 11வது கேள்வி, முதலாம் பராந்தக சோழனின் பெருமையை கூறும் கல்வெட்டு எது? பராந்தக சோழன் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சோழ பரம்பரை. அப்ப இவரை பத்தி கூறும் கல்வெட்டு காஞ்சிபுரம் அருகே உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழர்களின் அந்த கிராம முறை மற்றும் குடை ஓலை முறையை பற்றி கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்து 12வது கேள்வி, குஷானகர்கள் பற்றி அறிய உதவும் முக்கிய ஆதாரம் எது? அவங்கள பத்தி குஷானர்களை பற்றி அறிய உதவும் முக்கிய ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாணயங்கள். அதுதான் வந்து குஷானர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு. அடுத்து 13வது கேள்வி, ஹர்ஷவர்தனரின் சமய நம்பிக்கைகள் எதனால் அறியலாம்? அது அவரோட சமய நம்பிக்கைகள் வந்து இந்த நாணயங்கள் மூலமாக அறியலாம். அடுத்து 14வது கேள்வி, சமுத்திரகுப்தரின் இசை புலமை எதனால் அறியப்படுகிறது? எப்படி அவர் இசை புலமை வந்து இது பண்ணாரு அப்படின்னா அவருடைய நாணயங்கள்ல வீணை வாசிப்பது போன்ற ஒரு தோற்றம் காணப்படுகிறது. அதனால சமுத்திரகுப்தர் இசை புலமை பெற்றவர் என்று கருதப்பட வாய்ப்புள்ளது. அது வந்து நாணயங்கள் தான் வந்து தெரிவிக்கிறது. அடுத்து ஸ்கந்தகுப்தரின் ஆட்சி முறை பற்றி எந்த ஆதாரத்தில் காணலாம்? எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வர்ண நாணயம். நம்ம அதே நேரத்துல இந்த யூனிட் 1ல படிக்கும்போது சிந்துவெளி நாகரிகத்துல நாணயங்கள் எதுவும் காணப்படவில்லை, பண்டமாற்று முறைகள் தான் வந்து காணப்பட்டது. அதே நேரத்துல வேத காலம் அப்படின்னு வரும்போது அங்க வந்து முன் வேத காலத்துல பண்டமாற்று முறை, பின்வேத காலத்துல நிஷ்கா அப்படின்ற ஒரு நாணயம், தங்க நாணயம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்புறம் அந்த மௌரியர் காலத்துல பணம், கர்ஷா பணம் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டது. குப்தர் காலத்துல நாணயங்கள் நிறைய இதா இருக்கும். கிரேக்கர்கள் இந்தியாவுல நுழையும் போது நாணயங்கள்ல மாற்றங்கள் வந்துச்சு.
கிரேக்கர்கள் வந்து நாணயங்கள்ல உருவம் பொறித்தார்கள் அப்படின்றாங்க. ஸோ அப்ப நாணயங்கள் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிட்டு வந்துச்சு. அப்போ நாணயங்களை பற்றிய படிப்பு இருக்கு, நியூமஸ்மேட்டிக்ஸ் நாணயவியல் என்று பெயர். அடுத்து 16வது கேள்வி, நாணய சீர்திருத்தம் செய்த இளவரசர் முகமது பின் துக்ளக் எந்த ராஜவம்சத்தை சார்ந்தவர்? யாருன்னா துக்ளக் வம்சத்தை சார்ந்தவர். இவர் தான் வந்து இந்த அடையாள நாணய முறை, அதாவது டோக்கன் கரன்சி சிஸ்டம் என்றதை வந்து வெளியிட்டவர். யாருன்னா முகமது பின் துக்ளக். அடுத்து 17வது கேள்வி, இந்திய நாணய தந்தையாக அழைக்கப்படுபவர் யார்? அப்படின்றத விட இந்தியாவின் நவீன கால நாணய சீர்திருத்த தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தாலும் யாருன்னா ஷெர்ஷா சூரி. சூர் வம்சத்தை தோற்றுவித்த ஷெர்ஷா சூரி தான் இந்திய நாணய தந்தை அல்லது இந்திய நவீன நாணயவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து 18வது கேள்வி, வங்காள ஆசிய கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏன் பழங்கால இந்தியான்னு போது வங்காள ஆசிய கழகம் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இது வந்து 1784 தான் உருவாக்கப்பட்டது. ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னா, இந்த கல்வெட்டுகள், நாணயங்கள், இந்த மாதிரி பழமையான பொருட்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கிறது அமைப்பு தான் வந்து இந்த வங்காள ஆசிய கழகம். இந்த பழங்கால பொருளை பார்க்கறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தது. அடுத்து 19வது கேள்வி, வங்காள ஆசிய கழகத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதனுடைய முக்கிய நோக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பழைய சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது. இந்த கல்வெட்டு, நாணயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறது தான் வந்து வங்காள ஆசிய கழகத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. அடுத்து 20வது கேள்வி, இந்திய தொல்லியல் துறையின் முதன்மை தலைவர் யார்? இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முதல் தலைவர் 1861 அதுல ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். இதுல வந்து தவறாக இருக்கிறது, அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் தான் வந்து இந்திய தொல்லியல் துறையின் முதன்மை தலைவர். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அடுத்து 21வது கேள்வி, இந்திய தொல்லியல் துறையின் ஆரம்ப ஆண்டு எது? இந்திய தொல்லியல் துறையின் ஆரம்ப ஆண்டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா 1862 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவப்பட்ட ஆண்டு. அடுத்து 22வது கேள்வி, தொல்லியல் துறையை உருவாக்கிய பிரபு யார்? யாருன்னா ஆரம்பத்துல உருவாக்குறாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுறாங்க, கைவிட்டுறாங்க, மீண்டும் அதை தொடங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு 1904ஆம் ஆண்டு பண்றாரு. அதுக்கப்புறம் தான் சிந்து சமவெளி நாகரிகம்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து, இந்தியாவில் தொல்லியல் அகழாய்வு துவங்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டு இந்தியாவில புதைப்பொருள் ஆராய்ச்சி, அதாவது தொல்லியல் அகழாய்வு துவங்கிய ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1920ல ஆரம்பிக்கிறாங்க. 1920ல ஆரம்பிக்கிறாங்க. 21ல தான் வந்து எதை கண்டுபிடிக்கிறாங்க? ஹரப்பாவில் அகழாய்வு மேற்கொண்டு அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க வெளியே. அடுத்து 24வது கேள்வி, ஹரப்பாவில் அகழாய்வு செய்தவர் யார்? இந்த ஹரப்பாவில் அகழாய்வு செய்தவர் ஆர்கியாலஜி யாருன்னு பாத்தீங்கன்னா சர் தயாராம் சஹானி என்பவர் தான் வந்து 1921ல இது பண்றாரு. இந்த சிந்துவெளி நாகரிகத்திலே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா அப்படின்றனாலதான் இந்த சிந்து நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம் என்ற இன்னொரு பெயரும் காணப்படுகிறது. அடுத்து, மொஹஞ்சதாரோவில் அகழாய்வை செய்தவர் யார்? இது யார் செய்யறான்னு பாத்தீங்கன்னா ஆர்.டி. பானர்ஜி, ராகுல்தாஸ் பானர்ஜி என்பவர் தான் வந்து மொஹஞ்சதாரோவில் அகழாய்வு மேற்கொள்கிறார். 26வது கேள்வி, தொல்லியல் துறையின் தலைமை அதிகாரி யார்? இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் தொல்லியல் துறையின் தலைமை அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் என்பவர் தான் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்தோடைய அந்த இதுக்கு வந்து தலைவராக பொறுப்பேற்றவர் சர் ஜான் மார்ஷல். இவருடைய மேற்பார்வையில தான் வந்து யாரு சர் தயாராம் சஹானி ஹரப்பாவையும் ஆர்.டி. பானர்ஜி அவர் வந்து மொஹஞ்சதாரோவையும் அகழாய்வு செய்யறாங்க. அடுத்து 27வது கேள்வி, ஹெரோடோட்டஸ் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இந்த ஹெரோடோட்டஸ் என்பவர் யாருன்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர். இவர் எந்த நாட்டை சார்ந்தவரா இருப்பாரு? அப்ப கிரேக்க நாடுன்னும் போது கிரேக்கத்தை சார்ந்தவர், கிரீக். இவர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வரலாற்றின் தந்தையாக கருதப்படுபவர் இவர் தான். 28வது கேள்வி, வரலாற்றின் தந்தை யாராக கருதப்படுகிறார்? வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருன்னா ஹெரோடோட்டஸ். இவர் தான் வந்து என்னாச்சு யாருன்னா ஹெரோடோட்டஸ். இவர் தான் வந்து உலக வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.
அதே நேரத்துல மிக முக்கியமான கேள்வி, இந்திய வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து கிரேக்க நாட்டை சார்ந்த மெகஸ்தனியஸ். சந்திரகுப்த மௌரியரின் அவையில் தங்கியிருந்து பாடாலிபுத்திர நகரத்தை பற்றி விளக்கிய மெகஸ்தனியஸ் இண்டிகா என்ற நூலை எழுதியிருப்பாரு. அவர் தான் வந்து இந்திய வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நன்றி. இதோட தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம்.